வெல்கம் டு மினி கிராஃப்ட் தமிழ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வேஸ்ட் ஐஸ் ஸ்டிக் வச்சு நம்ம ஒரு கிராஃப்ட் பண்ணலான்னு எப்படி பண்ணலான்னு பாருங்கள். ஒரு ஐஸ் ஸ்டிக் எடுத்து ஒன்றுக்கு மேலே ஒன்று பக்கத்தில் ஒட்டிக்கிட்டே வரணும். வேஸ்டான ஐஸ் ஸ்டிக் இருந்துச்சுன்னா நீங்கள் இதை ட்ரை பண்ணலாம். ஒரு 26 ஐஸ் ஸ்டிக் இருந்தால் போதும், இல்லை ஒரு 10 வச்சு கூட நீங்கள் செய்யலாம். இது ரொம்ப பெரிய கிராஃப்ட்லாம் இல்லை, சின்ன கிராஃப்ட்டு தான். நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் இந்த வீடியோ நான் போட்டிருக்கிறது உங்களுக்கு புரியும். இந்த ஐஸ் ஸ்டிக்கை வச்சு ரொம்ப கொஞ்சமாக ஒட்டிக்கிட்டே வாங்க. ஒட்டிட்டு அப்படியே பார்த்து கொஞ்சம் கேப் இல்லாமல் ஒட்டிக்கிட்டே வாங்க. ஏன்னா நான் ஒரு ஐஸ் ஸ்டிக் கீழே ஒரு ஐஸ் ஸ்டிக் மேலே ஒட்டியிருக்கேன். பக்கத்தில் கரெக்டாக ஃபிட் பண்ணி ஒட்டிக்கிட்டே வாங்க. இப்போ பாருங்கள், நான் எப்படி ஒட்டி முடிச்சிட்டேன்னு பாருங்கள். இந்த மாதிரி ஒட்டி முடிச்சுட்டு அந்த ஐஸ் ஸ்டிக்கை ஒட்டிட்டு நான் பேக் சைடும் ஒட்டிக்கிட்டேன். ஏன்னா அப்போ தான் கொஞ்சம் க்ரிப்பாக நிற்கும்னு சொல்லிவிட்டு நான் பேக் சைடும் ஐஸ் ஸ்டிக்கை வச்சு ஃபுல்லாக ஒட்டிக்கிட்டேன். ஒட்டி முடிச்சுட்டு நான் கில்டர் ஃபோம் ஷீட் எடுத்து அதில் நான் லெட்டர்ஸ் மாதிரி கட் பண்ணிக்கிட்டேன். நான் ஃபேமிலின்னு கட் பண்ணியிருக்கேன். நீங்கள் வேணும்னா லவ் இல்லாட்டி ஃப்ரெண்ட்ஸ் அந்த மாதிரி கூட நீங்கள் கட் பண்ணிக்கலாம். நான் எனக்கு ஃபேமிலின்னு சொல்லிவிட்டு கட் பண்ணி வச்சுருக்கேன். கட் பண்ணிவிட்டு அது நான் ஒன்று எடுத்து ஒட்ட போகிறேன். நீங்கள் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தா தான் உங்களுக்கு நான் எப்படி என்ன பண்ணிகிட்ருக்கேன்னு புரியும். இதை ஃபுல்லாக அந்த லெட்டர்ஸ் அப்படியே ஒன்று ஒட்டிகிட்டே வரணும். ஃபஸ்ட்டு நான் எஃப் ஒட்டிகிட்ருக்கேன். எஃப் ஒட்டி முடிச்சிட்ட பிறகு அடுத்த இன்ஷியல் அப்படியே லைனாக ஒட்டிக்கிட்டே வாங்க. ஒரு இன்ஷியல் கீழே அப்படியே ஒட்டிக்கிட்டே போகணும். நான் ஃபேமிலின்னு எடுத்தனால அந்த ஃபேமிலிக்கு ஏற்றின லெட்டர்ஸ் அப்படியே கட் பண்ணி ஒட்டி வச்சுருக்கேன். பாருங்கள், ஃபுல்லாக லைன் ஃபார்மாக ஒட்டிக்கிட்டே வரணும். ஒட்டி முடிச்சுட்டு ஒரு 2 மினிட்ஸ் காய விடுங்க போதும். ஏன்னா அது க்ரிப்பாக இருக்கணும்ல, ஒரு 2 மினிட்ஸ் காஞ்சால் க்ரிப் ஆகிடும். பாருங்கள், இந்த மாதிரி ஒட்டி முடிச்சுக்கணும். ஒட்டி முடிச்சிட்ட பிறகு அதில் ஃப்ளவர்ஸ் வைக்கணும். நான் எங்கிட்ட பிளாஸ்டிக் ஃப்ளவர்ஸ் இருந்துச்சு, அதனால் நான் அதுவே வச்சிட்டேன். உங்கள்கிட்ட பிளாஸ்டிக் ஃப்ளவர் இல்லைன்னா நீங்கள் பேப்பர் ஃப்ளவர் கூட வைக்கலாம், இல்லை உட்டன் த்ரெட் இருக்குல்ல அந்த ஃப்ளவர் கூட நீங்கள் வைக்கலாம். அந்த ஃப்ளவர் இருந்தால் கூட நீங்கள் வச்சுக்கோங்க. நான் எங்கிட்ட பிளாஸ்டிக் ஃப்ளவர் இருந்தனால நான் அது வச்சுருக்கேன். பாருங்கள், ஃப்ளவர் அந்த லெட்டர்ஸ்க்கு பக்கத்துலேயும் அந்த சைட்லேயும் வச்சுட்டே வரேன். ஏன்னா அப்போ தான் அது பார்க்க லுக்காக அழகாக இருக்கும். அதே மாதிரி நீங்களும் வச்சுட்டு வாங்க. உங்களுக்கு ஃப்ளவர் வைக்க பிடிக்கலன்னா த்ரெட்டு கூட நீங்கள் ஃபுல்லாக யூஸ் பண்ணி கூட வைக்கலாம். உங்களுக்கு எப்படி தோணுதோ அந்த மாதிரி வச்சுக்கோங்க. நான் எனக்கு இப்படி இந்த மாதிரி தான் பிடிச்சிருக்கு, அதனால் நான் இந்த மாதிரி வச்சுருக்கேன். இந்த ஃப்ளவர் ஃபுல்லாக ஒட்டி முடிச்சுருங்க. ஒன்றுக்கு மேலே வச்சு அடுத்த ஃப்ளவர் ஒட்டிகிட்டே வாங்க. ஃபஸ்ட்டு ஒரு ஃப்ளவர் ஒட்டிட்டேன், அடுத்து இன்னொரு ஃப்ளவர் ஒட்டிகிட்ருக்கேன். அதுக்கு ஃப்ளவரே ஒட்டி முடிச்சுருங்க. உங்கள்கிட்ட என்னென்ன ஃப்ளவர்ஸ் இருக்கோ அதை ஒட்டுங்க. பார்த்து நான் க்ளூ கன் வச்சு தான் இந்த ஃப்ளவருக்கு யூஸ் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு என்ன கம் வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் க்ளூ கனில் ஒட்டினா இது கொஞ்சம் க்ரிப்பாக இருக்குது, அதனால் நான் க்ளூ கன் யூஸ் பண்ணிக்கிட்டேன். பாருங்கள், அதுக்கப்புறம் பின்னாடி நான் மாட்டி வைக்கிறதுக்காக பின்னாடி கயிறு செட் பண்ணியிருக்கேன். அதேமாதிரி நீங்களும் கயிறு எடுத்து ஒட்டிக்கோங்க. நான் பின்னாடி அதே க்ளூ கன் வச்சு தான் யூஸ் பண்ணி அந்த கயிறு செட் பண்ணிடுறேன். செட் பண்ணிவிட்டு முடிஞ்சிருது. கொஞ்சம் இதுவாக க்ரிப்பாக இருக்கிறதுக்காக நான் ஐஸ் ஸ்டிக்கை கொஞ்சம் சின்னதாக கட் பண்ணி அதையும் அதில் ஒட்டி வச்சுருக்கேன். பாருங்கள், அப்போ தான் கொஞ்சம் சீக்கிரமாக கழண்டு விழுகாது. ஏன்னா அது டக்குன்னு பிஞ்சிரும். அதுக்காக நான் அது ஐஸ் ஸ்டிக்கை கட் பண்ணி கொஞ்சம் அதையும் சின்னதாக கட் பண்ணி ஒட்டி வச்சுருக்கேன். இதை ஒட்டி முடிச்சுட்டு கொஞ்சம் நேரம் காய விடுங்க. ஏன்னா அப்போ தான் அந்த நம்ம ஒட்டினதில் க்ரிப்பாக இருக்கும். ஒரு 2 மினிட்ஸ் ஒரு 5 மினிட்ஸ் காய விடுங்க. நல்லா ஒரு 2 நிமிஷம் 3 நிமிஷம் காஞ்சிச்சுன்னா நல்லா ஒரு அழகான ஒரு கிராஃப்ட் ரெடி ஆகிடும். பாருங்கள் நான் எப்படி பண்ணியிருக்கேன்னு. உங்களுக்கு இந்த கிராஃப்ட் பிடிச்சிருந்துச்சின்னா நீங்கள் எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அதே மாதிரி இந்த வீடியோஸ் இனிமேட்டு நிறைய வீடியோஸ் வரும் நம்ம சேனலில், நீங்கள் அதை மறக்காமல் பாருங்கள். உங்களுக்கு எதாவது வீடியோ வேணால் நம்ம கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், நான் அதையும் பண்ணுறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கனும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் ரெகுலர் வீடியோ உங்களை தேடி வரும். இனிமேல் நம்ம சேனலில் புது வீடியோ அப்லோட் பண்ணலான்னு இருக்கேன். நம்ம சேனலில் பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, பாய், தேங்க்யூ.